ஹலோ மக்களே, வெல்கம் டு நிகர்லாவின் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது 3 படத்தோட ராம் ஜனனி லவ் ஸ்டோரி. கேட்கலாமா? ராம் ஒரு ஹை கிளாஸ் ஹோம்லேருந்து வளர்கிற சிங்கிள் சைல்டு. அப்பா பிஸ்னஸ் மேன், அம்மா அவனை பற்றி மட்டுமே கேர் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன். ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது மட்டுமே உலகம்னு நினைக்கிறார் அவர். ஜனனி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர பொண்ணு. 2 பொண்ணு இருக்கிறதுனாலே ஃபஸ்ட் பொண்ணு ஓவர் அச்சீவர் தான் இருக்கணும்னு ஒரு ப்ரியர் ப்ரெஷரோடு வளர்கிறாங்க. குட்டி தங்கச்சி சுமிக்கு ஹியரிங் டிசபிலிட்டி இருக்குது. ஹோம் மேக்கர் அம்மாவும் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதுனால கேள்வி கேட்காம அதை ஃபாலோ பண்ணுற ப்ளேஸ்லேயே அவங்க இருக்காங்க. ஸோ வீட்டோட மொத்த நம்பிக்கையும் ஜனனி மேலே இருக்குது. மழை நாளில் நடு ரோட்டில் பிஸியான டிராஃபிக்கில் மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்மள மாதிரியே ஸ்கூல் போகிற பொண்ணு கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு ராம் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. பேர் கேட்குறாரு, ஆனால் அவங்க பேரை சொல்லாமல் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு ஈர்ப்பு, யாரடா இவனை கண்டுபிடிக்க வைக்க தோணுது. கண்டுபிடிச்சும் துரத்த தோணுது. ஸ்டாக்கிங் தான் அது டிப்பிக்கலி பார்த்தா. பட் அவளுக்காக தான் தன் கேரக்டர்லாம் மாற்றிக்கிட்டு டியூஷன்லாம் சேர்றாரு, படிச்சும் காமிக்கிறாரு. சரி, இவன் எதோ பண்ணுறான், நம்ம ஸ்டாக் பண்ணாதான்னு சொன்னானா அது கேட்குறாங்கன்னு பார்ப்போன்ட்டு ஜனனியும் போய் ஒரு வாட்டி பேசி பார்க்குறாங்க. ஆனால் அந்த கான்வர்சேஷனும் ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக போயிடுது. ஃபோன் நம்பர் கேட்டு அதை டிஸ்அக்ரி பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகிடுது. நமக்கு நிஜமாலே இவளுக்கு நம்மளை பிடிக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், பட் ஸ்டில் கண்டுக்க மாட்டாளேன்னு ஒரு பேட் ஃபீலிங் ஆகிடுது. சரி, ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுவோன்னு லீவ் போடுறாரு. அன்றைக்கி ஜனனிக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது, ஐயோ காணமே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டேயும் அவங்க மனசு தேட தான் செய்யுது. அப்போ ஒரு பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு அவனை தேடுறாரா இல்லையா அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாரு. ஏதோ ஒரு இன்ஸ்டிங் ஜனனியை திரும்பி பார்க்க வைக்குது. பார்த்தோடனே பார்க்காத ஐக்கான்லாம் மொத்தமாக கரைஞ்சி ஒரு புன்முறுவலோட அவங்க காதில் அவங்க காட்டுறாங்க. 2 பேருமே அவங்க உலகத்தில் ஒருத்தரோட நிறைஞ்சிருக்காங்க. தட்ஸ் த ஃபேஸ் ஆஃப் லவ். மனசிறங்கி கம்யூனிகேட் பண்ண நம்பரும் கொடுக்குறாங்க. எப்படி மழையில் கேஷுவலாக அவங்க 2 பேர் மீட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜனனியோட வீட்டு வாசலில் ராம் மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த மொமெண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸில் இவங்களும் அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. காட்சியே ஏர்லி மார்னிங் அவர் ரஷ்ஷில் கிளம்பும்போது டக்குன்னு ஒரு மழை பெஞ்சு அந்த இடத்தையே ஒரு நல்ல ஈரப்பதமாக்கி விட்டுருலாம். அந்த மாதிரி இருக்குது அந்த ப்ரப்போசல் சீன். ஈவினிங் மீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு லாங் கான்வர்சேஷன் இருக்குன்னு ராம் வெயிட் பண்ணுவார். எப்போயுமே ஜன்னி இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமானு தெரியல அப்படின்னு அவங்க ஃபியரை சொல்லுவாங்க. இப்போ ஐ லவ் யூலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பார் அவர். பட் ஜன்னி என்னை ஒரு பைக் ரைட் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. மென்ஸ் லவ் ஆர் மோர் ஆஃப் வேர்பல். பட் இங்கே ஜன்னியோட லவ் ஒரு டுகெதர்னஸ்க்காக இருக்கும். இட்ஸ் நாட் மோர் ஆஃப் எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் லவுட் அண்ட் கிளியர். நடுராத்திரியில் கால் பண்ணுறது, தங்கச்சியை காவலுக்கு வச்சுட்டு மொட்டை மாடியில் மீட் பண்ணுறது, அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் த்ரில்லிங் மூமெண்ட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஏக்கத்தை அந்த இருப்பில் காமிக்கிறதுங்க. அவங்க லவ் ஸ்டோரி அவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்கோம். பட் 2 பேருமே லவ் அக்செப்ட் பண்ணாலும் அந்த பிரிவு வருதுங்கிறது யாராவது ஒருத்தர் ட்ரிப் போகும்போது அமையறதானே. செல்ஃபோனே இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ தொலைதூர பயணம் போகிறாங்க. ஜனனி இருக்க மாட்டேங்கிறதையும் ஒரு தகவலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னதான் அவ்வளோ கூட்டத்தோடு இருந்தாலும் ராம் இல்லையேங்கிற நினப்பு ஜன்னிக்கு இருக்கும். ஜன்னி ஊருக்கு போயிட்டாலேங்கிறதுனால டெலிஃபோனை சாமியாக நினச்சி அது முன்னாடியே உட்காந்துருப்பார் ராம. ஜன்னி எப்படியோ தனியாக வீட்டில் எல்லாருக்கும் தெரியாமல் நைஸ் எஸ்கேப் ஆகி ஃபோன் பண்ணுவாங்க. அந்த குரலை கேட்டப்புறம்தான் அவங்கள இன்னும் பார்க்கணுன்னு தோணும். லைக் அது ஒரு மேட்ரு ஆஃப் 2 days தான் இருக்குமே. பட் ஸ்டில் அந்த லாங்கிங் இல்லை, அவங்கள பார்க்கவே முடியாதுங்கிறப்போ அங்கே துரத்தி போகணுன்னு தோணும். ராம் ஜன்னியை தேடி போக, ஜனனி வேறு இடம் போகன்னு அவங்க மீட்டப் சிங்க் ஆகாது. உடனே ஜன்னி கோச்சுப்பாங்க. அப்போ ஜனனி சண்டை போடும்போது தான் தெரியுது ராம் அவங்கள பார்க்க வந்திருக்காரு. அவரோட கிறுக்குத்தனம்லாம் ஜன்னிக்கு தெரியுது.
ஸ்டார்டிங் ஆஃப் த லவ் தான் ஜென்ரலாக இந்த பயங்கர சேஸ் இருக்கும். ஒன்ஸ் லவ் அக்செப்ட் பண்ணால் யூஸ்வலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். லைக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதோ எஃபர்ட் போடுறதோ. பட் ராம் இஸ் நாட் லைக் தட். ஹீ கான்ஸ்டன்ட்லி புட் இஸ் எஃபர்ட் டுவர்ட்ஸ் ஹிஸ் லவ். ஹை ஸ்கூல் ஸ்வீட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிற நிறையா கதையை பார்க்கலாம். பட் அதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. ஒரு மெச்சூரிட்டி இல்லாதப்போ நம்மளுக்கு வேறு பிரியம், பைத்தியக்காரத்தனம், இன்ஃபாக்சுவேஷன் எல்லாமே இருக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம அந்த அந்த டீன் டு அடலசன்ட் போகும்போது ஒரு பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருப்போம். ஸோ நம்ம வேறு பர்சனாக வேறு கேரக்டராகவே மாறுவோம். பட் த்ரூ ஆல் த ட்ரான்சிஷன் இந்த பர்சன் தான் வேணும். இவ்வளோ மாறி இருந்தாலும், நான் இவ்வளோ மாறி இருந்தாலும், அவங்க அவ்வளோ மாறி இருந்தாலும், இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றது. ஐ ஃபீல் இட்ஸ் சம்திங் மேஜிக்கல் அண்ட் அ பிளஸ்ஸிங். யூஎஸ் போகிறேன்னு ஜனனி சொன்னதும் ராம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளேர் அப் ஆஃப் மேனியா ஆகுது. ஜனனி வந்து அவங்க அம்மாவோட கனவை எரிச்சதை படத்தில் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு கோவம் பயங்கரமாக வருது அவங்க அம்மாவுக்கு. மற்றவங்களோட கனவை வந்து பிள்ளைக அப்படியே சுமக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? வளர குழந்தைங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக கனவு இருக்காதா, ஆசை இருக்காதா? அது எதுவுமே பிளேஸ் இல்லாதப்போ அவங்க இப்படி முரணாக நடக்கிறது நார்மல் தானே. பேச முடியாத அவங்க தங்கச்சி வந்து அவள் இஷ்டத்துக்கு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு எய்ம்லெஸ் ஆம்பிஷனுக்காக துரத்திருக்கோம், நம்ம குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஸ்டார்க்கிங் ரியலைசேஷன் வந்து அவங்க அம்மாவுக்கு வரும். என்னோடய 2 குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னு. இதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லைனாலும் நீ கிளம்புமா அப்படின்னு அவங்க அப்பா வந்து அனுப்பி வைக்கிறாரு. ராமோட அப்பா ஒரே பையன் கல்யாணம், அதனால இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த ஆடம்பரம் இல்லாமல் நீயே பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. பிகாஸ் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நல்ல மாமனார். ஒரு ஃபுல் செலிப்ரேஷனோட சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச நண்பர் கூட்டத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ வெரி டிப்பிக்கல் பிளேஸ் எனிபடி வில் கெட் மேரிட். அந்த கல்யாணத்துலேயும் அவ்வளோ காதல் நிறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அழகான வீடாக அமையணும்னு அப்பா பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி கொடுக்குறார் ராமுக்கு. ராமுக்கு அவன் அம்மா அப்பா பிளெஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி ஜனனி கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு துளி ஏக்கம் வருது, என்னடா இது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு வந்துட்டோமேனு ஜன்னிக்கு ஒரு கில்ட் இருக்குது. ஜன்னியை சமாதானப்படுத்துறது பார்த்து தான் அவங்க அம்மா அப்பாவே சமாதானப்படுத்தலான்னு ராம் போகிறாரு. செல்ஃப் ரெஸ்பெக்டை கூட விட்டுட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அவங்கள கூட்டிகிட்டும் வராரு. ஜனனி மனசும் கரைஞ்சிடுது. பிகாஸ் ஷீ ஹேஸ் ரிசீவ்ட் ஆல் த பிளெஸ்ஸிங். ஸோ அவங்க இல்லறத்தை நல்லறமாக சந்தோஷமாக தொடங்குறாங்க. நினச்ச பொண்ணு, அழகான வீடு, நினச்ச வேலை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதாடா நம்ம அப்படின்னு வெளி உலகத்துக்கு பார்த்து ரசிக்கிற ஒரு பயங்கர ப்ரிவிலேஜ்டான லவ் லைஃப் அவங்க லீட் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க அந்த பைப்போலர் டிஸார்டர் வந்து எட்டி பார்க்குது டியூ டு சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். இதை ஃபஸ்ட்டு பார்க்குறது அவரோட ஃப்ரெண்ட் சுந்தர் தான். ராம்க்கு லைஃப் பார்ட்னர் பேரண்ட்ஸுன்னு மட்டும் லக்கியாக இல்லாமல் ஃப்ரெண்டாக சுந்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவாக இருக்கார். அந்த கோவத்தோட அளவு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இது வந்து தான் ட்ரீட் பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் அதை சொல்ல போயும் அது தப்பாக முடிஞ்சிருது. தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ராம்க்கு டைம் எடுக்குது. அது தெரிஞ்சாலும் ஜனனிக்கிட்ட போய் அதை ஒத்துக்க முடியாத அளவுக்கு அவருக்கு மனவேதனை ஆகிடுது. ஜனனிக்கு வந்து இவர் ஏன் திடீர்னு தன்னை விட்டு விலகி போகிறாருன்னு ஒன்றுமே புரியல. கூட எப்பவுமே ஃப்ரெண்ட் வேற இருக்கார். ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஸ்பேஸே இல்லைன்னு அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க டு பிரிங் ஹிம் பேக். பட் ஹீ இஸ் வெரி டிஸ்அசோசியேட்டட். இந்த உறவுலே இஷ்டம் இல்லாத மாதிரி அவர் வந்து ப்ரிட்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவங்க 2 பேர் காதலில் எது பெருசுனே ஆக்சுவலி கம்பேரே பண்ண முடியாது. இவங்க வந்து எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க அன்பு காட்டுறாங்க. அவர் வந்து நான் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு விலகி போகிறாரு. ஸோ 2 பேருமே even though they love themselves, there is something between
hindering their love to show up. ஒரு வருஷம் காதலிக்கிறவன் கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. திடீர்னு விலகுறான். கொஞ்ச நாளில் அர்த்தமே புரியல, செத்து போயிடுறான். அது அந்த பொண்ணோட மனசு எப்படி ஏற்றுக்கும்? இவ்வளோ டார்க்னஸ்லேயும் ராம் சைடு ஏதாவது ஜஸ்டிஃபைங்காக இருக்குமா அப்படின்னு விட தேடி ஜனனி போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, ராம் பற்றின ஏதோ ஒன்று சுந்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அவனோட டெத் ஒரு சூசைட்னு அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அப்போ தான் புரியுது இட் இஸ் சம்திங் வெரி மிஸ்டிக்குன்னு. ஃபினான்ஷியலாக அவள் எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ப்ராப்பர்ட்டிலாம் மாற்றி வச்சுட்டு போகிறாரு. ஆனால் எமோஷ்னலாக அவங்க யாரோட கனெக்ட் பண்ணணும், எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணணுன்னு ராம்னால் யோசிக்க முடியல. ஜனனி ட்ரைஸ் டு லிவ் ராம்ஸ் லாஸ்ட் மூமெண்ட்ஸ். அவங்க அப்பாவை போய் கடைசியாக பார்க்குறப்போ அந்த ஏழாமையில் அவர் சிரிக்கிறதும், அவர் ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஃப்ரெண்டை கடைசியாக கட்டி பிடிச்சி அழுகிறதும், கொள்ளையாக காதலிச்ச பொண்ணோட ஸ்பரிசத்தை கூட தொட முடியாமல் போகிறதும், காற்றுல மட்டுமே அவளை தொட நினைக்கிறதும், கடைசியாக அவளோட அந்த கூந்தலை முகர்ந்து பார்த்துட்டு போகிறதும், தட் வாஸ் இஸ் குட் பை டு ஜனனி. நம்ம அந்த மேனியா, டிப்ரெஷன், அந்த ஹாலோசினேஷன் எல்லாமே விடாமல் துரத்துது. அவரும் அதை தனியாக ஃபைட் பண்ண நினைக்கிறாரு. பட் ஹீ கிவ்ஸ் அப். நம்ம லைஃப்பில் கடைசி நிமிஷம் நம்ம லைஃபோட பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ் கண்ணு முன்னாடி வரும்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். ராம்க்கு அது ஜனனியோட போன ஃபஸ்ட் பைக் ரைடாக அமையுது. அதை நினச்சி பார்த்துட்டு, ஜன்னி நினச்சி பார்த்துட்டு ஹீ டைஸ். He died and lived in her memories. She lived and died in his memories. What if Ram fought through his depression, clinical help எடுத்திருந்தா? அந்த டார்க்னஸ்லேருந்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு ஒரு சின்ன டார்ச் லைட் அடிச்சிருந்தா கூட அவன் குடும்பம் மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனுக்கு உதவ வந்திருப்பாங்க. நான் ராம் இங்கே விக்டிம் ப்ளேம் பண்ண விரும்பலை. இட் இஸ் த சிச்சுவேஷன். ஆக்சுவலி ஒரு டயக்னோசிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதும், அந்த அகெயின்ஸ்டாக மெட்ஸ் எடுத்துக்கிறதும், ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுமே எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. இது தனி மனுஷனாக ஹேண்டில் பண்ணிடலான்னு நினச்ச எண்ணம் மட்டுமே தப்பிங்க. ராமர் வனவாசம் போயிட்டு வந்த மாதிரி ராமு ஆஃப்டர் கெட்டிங் ஆல் த கிளினிக்கல் ஹெல்ப் வீடு திரும்பி வந்திருப்பார். மேபி ஜனனி அவங்க மாமியார் மாமனாரோட ஃபேமிலி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ராமோட வருகையில் அந்த வீடு நிறைவாக இருந்திருக்கும். ஒரு அழகான தீபாவளி ராத்திரியில் மொத்த குடும்பமும் ஒன்றா பேசி சிரித்து, அம்மா அப்பா சுமி, மாமனார் மாமியார் ராமன், ஜன்னியோட லைஃப் பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்க வாழ்க்கையில் விடை தேடுறது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.